ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் பிரியாணி தான், ரொம்ப சோகமாக இருந்தாலும் பிரியாணி தான், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதாவது பண்ணலான்னாலும் பிரியாணி தான். வாங்க சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை மேரினேட் பண்ண போகிறோம். 3 tablespoon தயிர், 2 teaspoon சால்ட்டு, அடுத்து மசாலாஸ் ஆட் பண்ணோம். 1 teaspoon மஞ்சள் தூள், 2 teaspoon சில்லி பவுடர், 2 teaspoon பிரியாணி மசாலா, 1 teaspoon கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதையும் ½ லெமன் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மேரினேஷன் ஓவர். மேரினேட் பண்ணதையும் ஒரு ½ அன் ஹவர் கழித்து மீதி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் அடுப்பில் வச்சு 3 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஹீட் ஆனதையும் 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக கட் பண்ணி உதுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்லைஸ் பட்டர் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இந்த மீன்வைல் இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வடிக்கிறதுக்காக தண்ணி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஹீட் ஆனதையும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாசி மொட்டு, 2 ஏலக்காய், ஒரு ஜாதிபத்திரி, கொஞ்சம் கல்பாசி, தேவையான அளவு உப்பு எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. இந்த சைடு நம்ம ஆனியன்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ அதில் இஞ்சி, பூண்டு, அரை பெரிய வெங்காயம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே உள்ள பச்சை மிளகா செம காரமாக இருக்கும், அதனால நான் 1 போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி இருந்தால் 2 to 3 ஆட் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் ஊறின பாஸ்மதி ரைஸை இந்த தண்ணியில் ஆட் பண்ணி புதினா கொஞ்சம், கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 70% ரைஸ் குக் ஆனதையும் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதையும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 minutes குக் ஆகணும். அப்போ தான் நம்ம சிக்கன் நல்லா வேகும். 20 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த சிக்கன் குக் ஆகிருக்கும். இதுதான் கரெக்டான டைமு. இந்த டைம் நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அந்த கிரேவி மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு விட்ருங்க. அதை அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 to 3 tablespoon நெய்யில் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் ஆட் பண்ணி அலுமினியம் ஃபாயில் போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு ஒரு 25 to 30 minutes அப்படியே இருக்கணும். இப்படி தான் தம் வைக்கணும். ஒரு 30 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே கமன்னு பிரியாணி வாசம் தூக்கும். இப்போது அந்த ரைஸை ரொம்ப ஜென்டலாக அடியில் உள்ள கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ஸ்பைசஸ் கம்மியாக நம்ம ஹோம்மேட் ஸ்டைலில் இப்படி பிரியாணி பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசையாக சமைங்க, அசத்தெல்லாம் சாப்பிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.